தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் எப்போது கனமழைன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தமிழ்நாட்டுல மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய மே 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுல மிகச் சிறப்பான மழை உண்டு. அதுல குறிப்பாக சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ப மேற்கு தொடர்ச்சியிலுமே கூட பயங்கரமான மழை பொழிவு, மிக கனமழை கூட வரப்போது. மே 5 முதல் 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மே 3ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலும் வெயில் கொளுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா சொன்ன தேதி 4ஆம் தேதியிலிருந்து தான் படிப்படியாக இந்த மழை பொழிவும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலயும் வெயில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உங்களுக்குமே மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக மே முதல் வாரத்திலும் மற்றும் 2வது வாரத்திலும் கண்டிப்பாக இருக்கும். முதல் வாரத்தில லேசானது முதல் மிதமான மழையும், 2வது வாரத்தில் கனமழையுமாக டெல்டா மாவட்டங்கள்ல பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மார்ச் 3ஆம் தேதி வரை 41 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். அதற்கு பிறகு தான் படிப்படியாக பகல் நேரங்கள்ல வெப்பம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு மே 2வது வாரத்தில தென் மாவட்டங்களிலும் கண்டிப்பாக குறைந்து மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஆகவே எல்லா பகுதிகளுமே கனமழை மற்றும் மிக கனமழை அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சியில மிக கனமழை இருக்கும். உள் மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும் கனமழை வரை கண்டிப்பாக உண்டு. மே மாதத்துல பயங்கரமா வெயில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. மே மாதத்துல தான் நிறைய மழை பொழிவை நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்தை விட மே மாதங்கள்ல அதிக மழை பொழிவு உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மாதங்கள் நமக்கு மழை வரல, அதுக்கப்புறம் நமக்கு மழை வராதோ அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். உறுதியாக நிறைய இடங்கள்ல இந்த மழை பொழிவும் தீவிரமடையும். சூறாவளி காற்று, ஆலங்கட்டி மழை பொழிவு என நிறைய நம்ம பார்க்க போறோம். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து மே 15 மற்றும் 16ஆம் தேதி வரை நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பதிவாகும். அதற்கப்புறமா மே 2வது வாரத்துக்கு அப்புறம் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவுகள் மே மாதம் முழுவதுமாகவே விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது புயலாக மாறுமா அப்படிங்கிறது குறித்து வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம். ஆனா நிச்சயமா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது அடுத்த மாதத்துல உருவாகிரும். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலவரம் படி பல்வேறு பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் நாளை மற்றும் நாளை மறுநாள் இன்னும் தீவிரமாக இருக்கும். வெயிலுடைய தாக்கம் இன்னும் தீவிரமாக இருக்கும். மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் மழை பொழிவும் ஆரம்பிக்கும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.